சிங்கம்புணரி ஜெயின் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஜெயின் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற யூத் ரெட் கிராஸ் மற்றும் NSS அமைப்புகள் இணைந்து நடத்திய மருத்துவ முகாமிற்கு கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி மின்சி வர்கேஸ் தலைமை வகித்தார். இம்முகாமில் ரத்த தானம், பல் சிகிச்சை, கண் சிகிச்சை முதலிய மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. விழாவின் சிறப்பு அழைப்பாளராக யூத் ரெட் கிராஸ் மாவட்ட தலைவர் சுந்தரராமன் மற்றும் ஜோனல் கோஆர்டினேட்டர் விநாயகமூர்த்தி, ஒருங்கிணைப்பாளர் பரிதாபேகம், சீதாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். பெண்களுக்கான மருத்துவ ஆலோசனை கருத்தரங்கமும் நடைபெற்றது. இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் ரத்த தானம் வழங்கினர். சுற்றுவட்டார பள்ளி குழந்தைகளுக்கு கண் மற்றும் பல் சிகிச்சை பரிசோதனை வழங்கப்பட்டது. மருத்துவர்கள் நபிஷா பானு, சூரிய பிரகாஷ் ஆகியோர் சிகிச்சை மற்றும் ஆலோசனை வழங்கினர். சுகாதார ஆய்வாளர் ஜோதிபாசு, வீர தங்ககுமார், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மணியன், ரத்த தான முகாம் ஒருங்கிணைப்பாளர் சிங்கையா ராமசாமி, மருத்துவர் மணிமாறன் ஆகியோர் பங்கு கொண்டனர். கல்லூரி பள்ளி மாணவியர் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்றனர். கோவிலூர் கானல் மருத்துவ குழுவினர் சேவை எழுதினர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கல்லூரியின் NSS மற்றும் யூத் ரெட் கிராஸ் சொசைட்டி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சுதா செய்திருந்தார். முதல்ல இறங்க வேண்டியதான் ஆல்ரின். அவர் யோசிச்சார், ஒரு செகண்ட் யோசிச்சார், இறங்கலாமா, நம்மளை பிடிச்சி இழுத்துருமா, இல்லை நம்மளை காலை உள்ள வைக்க முடியாதா, இல்லை நம்ம இறந்து போயிடுவோமானா யோசிச்சார். உடனே நாசாவிலேருந்து பறந்துச்சு. நெக்ஸ்ட் உடனே யார் வந்தா? நெயில் ஆம்ஸ்ட்ராங் வந்தார். இன்னைக்கு எங்கெல்லாம் எங்கே நிற்கிறார் நெயில் ஆம்ஸ்ட்ராங்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிலவில் இறங்கிய முதல் மனிதர் யார் அப்படின்னா, வாய்ப்பை இழந்த ஆல்ரினை யாரும் பேசுறதில்ல, வாய்ப்பை எதேச்சியாக பெற்ற நெயில் ஆம்ஸ்ட்ராங் தான் பேசுறாங்க. வாய்ப்பை பயன்படுத்த இளையராஜா 16 வயதிலே படத்துக்கு பூசை போடுறார். அந்த பூஜைக்கு அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைக்கிறார். அதில் அந்த படத்தை இயக்கினது பாரதி ராஜா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு யாருன்னா மலேசியா வாசுதேவன் போறாரு. சும்மா தான் போறாரு, கெஸ்டாக தான் போறாரு. அன்னைக்கு பாட வேண்டிய ஒரு பாட்டுக்கு SP பாலசுப்ரமணியனுக்கு பாட முடியல, தொண்டை கட்டிடுச்சு. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிங்கர்ஸை பாட சொல்லி அதை இந்த டாப் சிங்கர்ஸ் SP பாலசுப்ரமணியன், K. சுசீலா, ஜானகிலாம் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பார்த்துட்டு அதே மாதிரி இவங்க பாட வருவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஆனால் அன்னைக்கு SP பாலசுப்ரமணியன் தொண்டை கட்டி போச்சு. ஆனால் பூஜை போடுற அன்னைக்கு பாட்டு ரெக்கார்ட் பண்ணணும், பண்ணலைன்னா அவசரமாக போயிடும். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், மலேசியா வார்த்தை கூப்பிட்டு நீ ஒரு ட்ராக்ல பாடு, வந்ததுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல நாள் ஆரம்பிக்கும் பூஜை போட்டு நீ ட்ராக்ல பாடு, உன் கேசட் SP பாலசுப்ரமணியன் கொடுத்து அவரை பாட சொல்லுவோம் அப்படின்னாங்க. அவர் எதேச்சியாக தான் வந்தார், கெஸ்டா வந்தார். முதல் பாட்டு பாடினாரு. என்ன பாட்டு? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா பேரு என்னக்கா. அந்த ஒரு பாட்டு பட்டு தொட்டி எல்லாம் பறந்து மலேசியா வார்த்தைங்க. அதுக்கப்புறம் அவர் பாடின பாட்டு என்னென்ன பாட்டு தெரியுமா? எவ்வளவு பாட்டுகள். ஆனந்தத்தை காற்று தாளாட்டுதே, இவ்வளவு பாட்டெல்லாம் பாடிருக்காரு. அன்னைக்கு அந்த வாய்ப்பு அவர் இழந்திருந்தாருன்னா என்ன ஆயிருங்க? இங்கேயோ போயிருக்கும். வாய்ப்பை பயன்படுத்த ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் போறாரு. சர்சி ராமன் அவர் இன்டர்வியூ பண்றாரு. இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு. மறுநாள் அவர் அந்த ஆபீஸ் வாசல் நிற்கிறார். சர்சி ராமன் கார்ல இறங்கி, உன்னைய செலக்ட் பண்ணலையே, எதுக்கு நிற்கிற, தேவையில்லாம நிற்காத போகிறாரு. அவர் சொல்றாரு, எனக்கு கொடுத்தீங்களா TADA, அதில் 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை கொடுத்துட்டு போவாங்க. சசிராமன் என்ன பண்ணாரு? உடனே அவனை கூப்பிட்டு வேலை கொடுத்தாரு. அவன் தான் மிகப்பெரிய விஞ்ஞானியாக வந்தார். வாய்ப்புகள் நமக்கு வரணும். போட்டி, பொறாமை எல்லாம் இருக்கு. அதுதான் இந்த வாழ்க்கையை நம்ம முன்னுக்கு வரணும். இளையராஜா முதல்ல படம் போடுறாரு. இந்த படம் முதல்ல இளையராஜா இசையமைச்ச படம் அன்னைக்கு. சூப்பர். அந்த படத்துக்கு இசையமைக்கும் போது கரண்ட் போச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. கரண்ட் போனா என்ன அர்த்தம்? எவ்வளவு சங்கடமா இருக்கும். அப்போ எல்லாரும் பஞ்சவர்மானத்தை பயன்படுத்துறாங்க. நீங்க இவரை விட்டுருங்க, வேண்டாம், நமக்கு அவசரமா இருக்கு, யாரோ தெரியாமலாம் போடுறீங்களே, வேண்டாம். துணிஞ்சு பஞ்சவர்மாஜன் என்ன பண்ணார் தெரியுமா? இளையராஜா கொடுத்தாரு. ஆனா சங்கர் கணேஷ் தான் வந்திருக்கணும். அப்ப டாப் மோஸ்ட் சங்கர் கணேஷ் தான். பஞ்சவர்மாஜலத்தோட மகன் கல்யாணத்துக்கு
சங்கர் கணேஷை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் சங்கர் கணேஷ் என்ன பண்ணிட்டார், கண்ணதாசனுக்கு பஞ்சராஜனுக்கு ப்ராப்ளம். கண்ணதாசன் வந்து பஞ்சராஜன் விட்டு நீ பாட போகக்கூடாது சங்கர் கணேஷ் சொல்லிட்டார். சங்கர் கணேஷை பண்ணிட்டு போயிட்டு விளையிட்டார். ஸோ யாராவது ஒரு புது ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பஞ்சராஜன் அன்னக்கிளி படத்துக்கு இளையராஜா அப்ரோச் பண்ணுறாரு. கரண்டு போச்சு. கரண்டு பண்ண எல்லாரும் வணங்குறேன், வேண்டாம் விட்டுருங்க, வேற போச்சு, இந்த ஆளே பார்த்தா சரியில்லை ஆவியெல்லாம் சொல்கிறேன். துணிஞ்சு இறங்கினார். அன்னக்கிளியோட கோல்டன் ரெக்கார்ட் அன்னைக்கெல்லாம் வந்து அதிகமான ரெக்கார்ட் பிளே கொடுத்து வச்சுக்காரு. எங்கேருந்து வரும் தெரியுமா? வெஸ்ட் பெங்கால்ல தான் வரும். அந்த கம்பெனி கோல்டு ரெக்கார்டு கொடுப்பாங்க. அந்த கோல்டு ரெக்கார்டை யார் வாங்கி கொடுத்தாங்கன்னா இளையராஜா வாங்கி கொடுத்தாரு. ரோஜா படம், ரோஜா படத்துல யாரு? ஏஆர் ரஹ்மான். அவர் எப்படி வந்தார் தெரியுமா? இளையராஜா வந்து பாம்பேல வந்து ரெக்கார்டிங் பண்ணி வந்தார். இளையராஜாவுக்கு மணிரத்னத்துக்கு ஒரு பிரச்சனை. எந்த படத்துலன்னா மம்புட்டி ரஜினிகாந்த் நடிச்சிருப்பாங்கல்ல ஜோடியா, அந்த படத்தில் பிரச்சனை ஆகிடுச்சு. உடனே மணிரத்னம் கோவிச்சுக்கிட்டு மெட்ராஸ் வந்துடுறாரு. வந்துட்டு ஏர்போர்ட்டில் சொல்றாரு, என்னோட அடுத்த படம் ரோஜா படத்துக்கு இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான்ங்கிறாரு. எங்கே வந்துச்சு எப்படி வந்து பாருங்க. போட்டியில் தான் அடுத்த வளர்றாங்க. பி சுஷீலா முதல்ல மோகன்கிற இசைக்குழுவில் தான் இளையராஜா வேலை வந்துடுறாரு. பி சுஷீலா வந்து பாட வராங்க, சரியா இல்லை. அவங்க வந்து இளையராஜாவை ப்ளேம் பண்ணுறாங்க. அப்போ இளையராஜா கிட்டாரிஸ்ட், அவரை ப்ளேம் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் பாடுனா சரியில்லைன்னு போல்டாக சொல்கிறாரு. உடனே பி சுஷீலா அழுதுறாங்க. உடனே அவங்க வெளியே போயிடுறாங்க. உடனே அந்த அந்த குரூப்லேருந்து இளையராஜா வெளியேற்றிடுறாங்க. அதனால தான் இளையராஜா பி சுஷீலாவுக்கு போட்டியாக ஜானகியை கொண்டு வந்தது. ஜானகியை இன்ட்ரடியூஸ் பண்ண காரணமே அதான். அப்படி தான் ஜானகி வந்தாங்க, இல்லைன்னா ஜானகி வந்துருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு வாய்ப்பு மறுக்கப்படும் பொழுது இன்னொருத்தருக்கு அந்த வாய்ப்பு எளிதாக கிடைத்து விடுகிறது. அதை நம்ம பயன்படுத்தணும். உங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளை விட்டுட்டோம்னா ஐயோ விட்டுட்டோமேன்னு பயப்படணும். அதை யோசிச்சு உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கல்வி. உங்களை விட நீங்கள் போய் பாருங்க, நார்த் இந்தியாவெல்லாம் போகிறேன், எத்தனை குழந்தைங்க படிக்காமல் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? வீடு எல்லாமே இருக்காது, சாதாரண வீட்டில் இருப்பாங்க, ரோட்டில் படுத்து கிடப்பாங்க. உங்களுக்கு நல்ல காலேஜ், நல்ல ப்ரொஃபஸர்ஸ், நல்ல பிரின்சிபல், நல்ல பெற்றோர், இவங்க எல்லாரையும் நம்மளை இங்கே உட்காந்து வச்சிருக்க கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும், இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தணும். நம்மளுடைய எண்ணங்கள்லாம் மற்ற செயல்படுத்தக்கூடாது. மிக நல்ல செயல்களை செயல்படுத்தணும். உடம்பை பார்த்துக்கணும். டாக்டர் சொன்னார் இல்லையா, இதய நோய் 70 வயசுல வர வேண்டிய இதய நோய் இப்போ 20 வயசுல வருது. பேட்மிண்டன் விளையாண்டுட்டு இருந்தவன் 23 வயசு இளைஞர் இறந்து போயிடலாம். செக் பண்ண ஹார்ட் அட்டாக். 3 வயசு குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக். ரத்த நாளம் 70 வயசு தான் சுருங்குது. இப்போ என்ன தெரியுமா, 20 வயசு சுருங்க ஆரம்பிச்சிருக்கான். ஏன்? தேவையில்லாத உணவு பழக்க வழக்கம், டென்ஷன், மன அழுத்தம், ஈகோ, பொறாமை, போட்டி, வேகமான உலகம், எல்லாமே இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் சாம்பார், இன்ஸ்டன்ட் மாவு, எல்லாம் இன்ஸ்டன்ட். எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. அன்னைக்கு மாவாட்டினாங்க, அம்மி அரைச்சாங்க, இன்னைக்கு யாரும் பண்றது இல்லை. ஸோ இன்ஸ்டன்ட் டெத். நீ மெட்ராஸில் எலக்ட்ரிக்கல் இறங்கும்போது மாவு பாக்கெட்டை வாங்குறாங்க, சாம்பார் பாக்கெட்டை வாங்குறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, மாவை ஊற்றி தோசை வாத்தி சாப்பிட்றாங்க, சாப்பாடு சாம்பார் ஊற்றிக்கு முடிஞ்சிச்சு. வீட்டில் கிச்சனே ஒரு காட்சி பொருளாக மாறிடுச்சு. எத்தனை மெட்ராஸில் போய் எத்தனை குடும்பத்தில் பாருங்களேன், வெளியில் தான் சாப்பாடு. கல்யாணக்காரோட நடக்கும், வீதி முழுக்க கல்யாணம், தெரு முழுக்க கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் முழுக்க கூட்ட ஒழியும். அந்த மூலையில் இருக்கிற அந்த சாப்பாடு கடையிலையும் கூட்டம் இருக்கும். உணவுகளை கட்டுப்படுத்தணும். பர்கரு, தேவையில்லாத அன்னெசரி ஃபாரின் ஃபுட்டெல்லாம் அந்த கிளைமேட்டுக்குள்ள அதை நம்ம சாப்பிடக்கூடாது. பொரோட்டா, தேவையில்லாம பொரோட்டா நைட் பொரோட்டாவே சாப்பிடக்கூடாது. பொரோட்டா சாப்பிட்டா டைஜஷன் ஆகாது. ஸோ அளவான நல்ல உணவுகளை, நம்ம பாரம்பரியமிக்க உணவுகளை அதை சாப்பிடுங்க, அதை பயன்படுத்துங்க. ஸ்ட்ரென்த் வரும். இன்னைக்கு ரத்த தானம் கொடுக்குறாங்க. ஒரு கல்லூரிக்கு 175 பெண்கள் வந்தாங்க ரத்த தானம் கொடுக்க. 4 பெண்கள்லாம் செலக்ட் ஆனாங்க. ஏன்? இது எல்லாருக்கும் ஹீமோகுளோபின் இல்லை, வெயிட் லாஸு, சரியான பிளட்டு இல்லை, லாஸ் ஆகிடும். அப்போ 172 பேரை இறந்துட்டோம். ஏன்? நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்றாங்க. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? 2 இட்லி, அரை இட்லி, உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் உடல் நலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஆனால் நம்ம உடல் நல்லா இல்லைன்னா சோறு வச்சு தான் சித்துறோம். நீங்கள் உடலை நல்லா வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, ரத்த தானம் கொடுங்க. ரத்த தானம் ஆண்களை விட பெண்களுக்கு தான் நிறைய தேவைப்படுது.
கர்ப்ப காலத்துல டெலிவரி டயத்துல நீங்க இழக்கிற ரத்தம் இருக்க பாத்தீங்களா, அப்ப ரத்தத்தெல்லாம் நாங்க தான் கொடுக்க வேண்டியது. அப்ப நீங்களே ரத்தம் கொடுக்குறேன்னா திருப்பி ரத்தம் மட்டும் கேட்க வரும்போது என்ன அர்த்தம்? ரத்தம் வேணுமா எங்களை கூப்பிடுங்க, 24 மணி நேரம் உங்களுக்கு ரத்தம் எடுக்கணும். ஜிஹெச்சுக்கு போங்க, அந்த ஜிஹெச்ல போய் நீங்க ஏதாவது ஒரு ரத்தத்தை ரொட்டேட் பண்ணினா உங்களுக்கு வேணுங்கிற ரத்தத்தை நாங்கள் கொடுத்துருவோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ரத்தம் கொடுத்துட்டேன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு, கலெக்டர் கையில் போட சர்டிஃபிகேட்டை வச்சு நீ ஒரு ஆஸ்பத்திரி போனால் நான் ஃப்ரீயா பிளட் வாங்கலாம். ஒரு ஆஸ்பத்திரி போறியா, என்எஸ்எஸ் சொல்லு, என்சிசி சொல்லு, ஆர்ஆர்சி சொல்லு, நீ நீ உய்ஆர்சி சொல்லு, நான் ரெட் கிராஸ் இருக்கேன்னு சொல்லு. அதோட டைப்பே மாறிடும், அவங்களுக்கு மேட்ரே மாறிடும். உங்களுக்கு நாங்கள்லாம் ஃபோன் பண்ணுவோம், எங்கன்னா ஃபோன் பண்ணுவாங்க, இந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கு சார் இந்த ட்ரீட்மெண்ட் சொல்ல மாட்டேங்க, சார் பயிர் சொல்ல மாட்டேங்க. நான் உடனே ரெட் கிராஸ் சேர்மன் பேசுகிறேன், உடனே எங்களுக்கு சொல்லி மேட்ரு எங்களை உள்ள விட்டுரும். ஐசியூவில் யாரும் போக முடியாது, ஆனால் நாங்கள் உள்ளே போய்வோம். ரைட்டு, நாங்கள் ரெட் கிராஸ் அப்படின்னா நாங்கள் உள்ளே போய்வோம். என்ன ட்ரீட்மெண்ட் என்ன எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு விலைக்கு சொல்லுவோம். உடல் நலத்தை பேண வேண்டும். தேவையில்லாத டைவர்ஷன்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு என்னென்ன நடக்குமோ எப்போ பண்ணணுமோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதை இப்பயே ஆசைப்படாதீங்க. புத்தகம் படித்தா தான் இன்னைக்கு வர்க்கீஸ் மேடம் இங்கே உட்காந்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ இழந்திருக்காங்க, எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. குடும்பத்தை, ஃபேமிலியை எத்தனை இழந்திருப்பாங்க. ஏன் சமுதாய பணியாற்றும் அவங்களோட நாங்கள் ஆற்ற பணியெல்லாம் மிகச்சாக அருட்சகோதரிகள் ஆற்றக்கூடிய பணிக்கு ஈடுகளே கிடையாது. அருட்தந்தைகள் அருட்சகோதரிகள் ஆற்றக்கூடிய பணிக்கு எதுவுமே இல்லை, யாருமே நிகழல. அவர்கள் பொற்பாதங்களை வழங்க நான் கடையப்பட்டிருக்கிறேன்.